வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வினாவடியில் இன்று நம்ம பார்க்க போகிற தகவல்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் வங்கப்பிரிவினை. இந்திய தேசிய காங்கிரஸில் வங்கப்பிரிவினை. முதல் தகவல், வங்கப்பிரிவினை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1905. வங்கப்பிரிவினை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1905. ரெண்டாவது தகவல், வங்கப்பிரிவினை ஏற்படுத்திய ஆங்கில கவர்னர் ஜெனரல் யார்? கர்சன் பிரபு. வங்கப்பிரிவினை ஏற்படுத்திய ஆங்கில கவர்னர் ஜெனரல் கர்சன் பிரபு. மூன்றாவது தகவல், கர்சன் பிரபு எந்த ஆண்டு இந்தியாவின் ஆங்கில கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றுக் கொண்டார்? 1899 ஜனவரி 6. 1899 ஜனவரி 6. அடுத்த தகவல், 1904 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி டேஸ் பல்கலைக்கழகம் ஆங்கில அரசின் கட்டுப்பாட்டில் வந்தது. ஆங்கில அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் வந்தது. கல்கத்தா பல்கலைக்கழகம். கல்கத்தா பல்கலைக்கழகம். கர்சன் பிரபு. அடுத்த தகவல், கர்சன் பிரபு வங்கப்பிரிவினை மேற்கொள்ள தீட்டப்பட்ட அறிக்கையின் பெயர் என்ன? ரிசிலி அறிக்கை. ரிசிலி அறிக்கை. வங்கப்பிரிவினை. அடுத்த தகவல், வங்கப்பிரிவினை எந்த நாள் முதல் நடைமுறைக்கு வந்தது? வங்கப்பிரிவினை எந்த நாள் முதல் நடைமுறைக்கு வந்தது? 1905 அக்டோபர் 16. 1905 அக்டோபர் 16. அடுத்த தகவல், கிழக்கு வங்காளம். வங்கப்பிரிவினையின் இன்னொரு பகுதி கிழக்கு வங்காளம் என அழைக்கப்பட்டது. கிழக்கு வங்காளத்தில் இடம்பெற்றுள்ள பகுதிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். கிழக்கு வங்காளம், அசாம், சிட்டகாங், டாக்கா, தீப்பெரோலில் உள்ள ராஜஷாகி மலையில் அமைந்துள்ள சில பகுதிகள், அசாம் மாகாணம் மற்றும் மால்டா, இவையெல்லாம் கிழக்கு வங்காளத்தில் இடம்பெற்றுள்ள சில பகுதிகள் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? இந்த தகவல் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த வீடியோ இதனை தொடர்ந்து அடுத்த வீடியோ நம்ம இதே டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நன்றி.